ஒரு கோடீஸ்வரரோட பையன் அவங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு ஒரு ரேஸ் கார் வாங்கி கொடுங்கப்பான்னு கேட்டானா. உடனே அவங்க அப்பாவும், நீ கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய ஆளாகு, கண்டிப்பா உனக்கு நான் ரேஸ் கார் வாங்கி வச்சிருக்கேன்னு சொன்னாராம். இவனும் கஷ்டப்பட்டு படிச்சு பெரிய ஆளான உடனே ஆசையா அவங்க அப்பாட்ட வந்து, அப்பா எனக்கு ரேஸ் கார் வாங்கிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டானா. உடனே அவங்க அப்பா அவன் கையில ஒரு டிராஃபிக் ரூல் புக் எடுத்து கொடுத்தாராம். அவன் கோபத்துல அந்த புக்கை வீசிட்டு வீட்டை விட்டே வெளியே போயிட்டானாம். ரொம்ப வருடங்கள் கடந்த பிறகு அவனுக்கும் கல்யாணம் எல்லாம் ஆகி பிள்ளைங்க எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம், அப்பா நம்மளுக்கு எவ்வளவோ நன்மை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஞாபகத்துல அவங்களோட வீட்டுக்கு போனானா. அப்பதான் அவனுக்கு தெரிய வந்ததா அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அங்க இருந்த அந்த டிராஃபிக் ரூல் புக்கை எடுத்து பார்க்கறப்பதான் அதுக்குள்ள இருந்த ரேஸ்காரோடைய பில்லையும் பார்த்தானா. இதே போலதான் நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பூவை கேட்கிறப்ப ஆண்டவரால அதே நேரத்துல உங்களுக்கு ஒரு பூவையும் கொடுக்க முடியும், இல்லைன்னா மழையவும் பெய்ய பண்ண முடியும். கானான் தேசத்துக்கு உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்ன ஆண்டவர் கண்டிப்பா கூட்டிட்டு போவாருங்க. அது செங்கடல் வழியா இருக்கலாம், யோர்தான் வழியா இருக்கலாம், இல்ல எரிகோ வழியா கூட இருக்கலாம். தாவீத ராஜாவாக்கணும்னு நினைச்ச ஆண்டவர் அவன் கிட்ட ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து கொடுக்கல, அவனை கோலியாத் முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினாரு. இதே போலதான் உங்களோட வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்ற வழிகள் நீங்க நினைச்ச மாதிரி இல்லாம கஷ்டமானதா கூட இருக்கலாம். ஆனா உங்களுக்குன்னு இருக்க ஆசீர்வாதத்தை கண்டிப்பா நீங்க சுதந்திரிச்சு கொள்வீங்க.